ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி தர்பார். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செம்மையாக செய்யலாம். ஸோ ரெசிபியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 கொத்து புதினா இலை, 1 கொத்து மல்லி இலை, 1/2 கப் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையாலேயே. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை நம்ம 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். கடைசியாக இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறமா இதில் ஒரு 15 குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு பால், இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான், சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும், அந்த எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம், 1 நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய், 1 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு உடையாமல் இருக்கும். அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்புறமா நான் இந்த இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகையான பாஸ்மதி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, மிதமான தீயில வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ரெடி ஆயிடும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்மளோட அரிசி நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இது வரைக்கும் வச்சா போதும். இதுக்கப்புறம் வேக வைக்காதீங்க. இப்போது நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் பட்டர் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 80% வேக வரைக்கும் இதை நம்ம வேக வைக்கணும். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். நீங்கள் சேர்க்கலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன்லாம் 80% வெந்தாச்சு. இப்போது பாதி போல் எடுத்து வெளியே வச்சுருங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சேர்ப்போம். அதுக்கப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணியிருந்த ரைஸ் ஒரு லேயர் சேர்த்துக்கோங்க. நம்ம பாஸ்மதி அரிசி குக் பண்ணியிருந்தது. நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு மேலே புதினா இலை, அதுக்கு மேலே மல்லி இலை, கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறமா குங்குமப்பூ பால் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம மீதி வச்சிருந்த சிக்கன் துண்டுகள்லாம் சேர்த்துக்கோங்க.
அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணியிருந்த ரைஸ், நல்லா ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா இதில் குங்குமப்பூ பால் சேர்த்துட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா மூடி போட்டு மூடணும். இந்த மாதிரி மாவை வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுக்கோங்க. கோதுமை அல்ல மைதா மாவு வச்சு சீல் பண்ணிக்கலாம். இப்போது டவா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தை அதுக்கு மேலே வைக்க போகிறோம். 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தா இந்த மாதிரி அழகாக கிடச்சிருச்சு. வாவ், நம்மளோட சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிட்டு, ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணியாச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபீஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.